சிந்து வந்து விடாப்பிடியே இருக்கிறத பார்த்துட்டு வந்து வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணாரு, ஸ்னேகாவோட அப்பா வந்து சொல்கிறாரு சிவா கிட்ட, இந்த மாதிரி வேறு வழியே கிடையாது, சிந்து இங்கேருந்து போயே ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், ஹாஸ்பிட்டலோட வந்து மரியாதையே போயிடும், அதுக்காக நீ போய் தான் ஆகணும் சிவா, வேறு வழி கிடையாது, போய் சிந்துவை என்ன பேசுவே ஏது பேசுவே தெரியாது, அவள் இங்கேருந்து போகணும், அதுக்கு எதாவது நீ பண்ணி தான் ஆகணும் சிவான்னு சொல்லிடுறாரு. சிவா வந்து இப்படி பண்ணுறாளே அவள் சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நான் போனால் அவள் கண்டிப்பாக வீட்டுக்கு கூப்பிடுவா, அதனால் நான் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன், நான் விடாப்படியே இருக்கேன், நீங்கள் எப்படி பண்ணுறீங்களான்னு வேறு வழி இல்லை சிவா, நம்மளோட ஹாஸ்பிட்டலோட வந்து மரியாதை முக்கியம் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சார் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. சரிங்க அங்கிள் சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கே வந்து சிவா வரதை பார்த்துட்டு சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிவா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்து வாங்க டாக்டர் அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. டாக்டர்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. எப்படியோ போராடி புருஷனை வந்து வெளியே கொண்டு வந்துட்டார் இந்த பொண்ணு. இருந்தால் பொண்ணு இந்த மாதிரி இருக்கணும், எப்படி போராட்டம் நடத்தி அந்த அவளோட புருஷனை வெளியே எடுத்துகிட்டு வாப்பா, இங்கே பாருப்பா, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும், பார்த்தல உன்னை விட்டே கொடுக்க மாட்டேங்கிற, இந்த மாதிரி பொண்டாட்டி அழ வச்சுட்டு உள்ளே போய் உட்காந்துருக்கியே, இதெல்லாம் நியாயமாப்பா, நல்ல டாக்டர் பேர் எடுத்து என்னப்பா பிரயோஜனம், முதல்ல நல்ல புருஷனாக இருக்க கற்றுக்கப்பா, முதல்ல நல்ல புருஷனாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது, இந்த பொண்ணு பாவம்ப்பா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க எல்லாருமே. அதெல்லாம் கேட்டு சிவா சமையல், உனக்கு இப்போ சந்தோஷம் தானே, எல்லாம் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும், அதுக்காக தான் இந்த மாதிரி வேலை நல்லா வந்து பண்ணிட்டல, சந்தோஷம் இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் டாக்டரே, நான் போக மாட்டேன், நீ வந்தால் தான் இந்த இடத்த விட்டு போவேன், இல்லைன்னா நான் கண்டிப்பாக போக மாட்டேன், நான் வர முடியாது, அதான் என்னை பார்க்கணும் தானே அடம் பிடிச்சேன், அதான் பார்த்துட்டெல்லாம் கிளம்ப வேண்டியதானே, அதுக்கப்புறம் எதுக்காக மறுபடியும் என்னை வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கேன், உன் மூஞ்சி பார்க்க முடியாம தான் ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்துருக்கேன், மறுபடியும் இங்கேயும் வந்து தொல்லை கொடுக்குறேன், என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு இங்கே பாரு டாக்டர், நான் வந்து உன்னை பார்த்துட்டு உடனே கிளம்பி போயிருப்பேன், ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் விட்டாங்களா, அந்த ஸ்னேகாவை நம்பாத, அவள் இப்படிப்பட்டவ தெரியுமா, என்னை இப்படிலாம் பிடிச்சி தள்ளனா தெரியுமா, அதெல்லாம் உனக்கு தெரியுமா டாக்டர் அப்படின்னா, உன்னெல்லாம் பிடிச்சி தள்ளுறது தப்பே கிடையாது, நான் எவ்வளவோ சொன்னேன், வேணாம் சொல்லிட்டு கேட்டியா, தேவையில்லாமல் எதுக்காக இங்கே வந்து தொல்லை கொடுக்குற, மரியாதை இங்கேருந்து போயிட்டு சிந்து, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, நீ வந்தால் தான் டாக்டர் நான் போவேன் அப்படின்றாங்க. இப்போ போக போறியே இல்லையா, நான் போக முடியாது டாக்டர் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பார், நீ போய் தான் ஆகணும், எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருப்பேன், இங்கே பார் நான் இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துருக்கேன், அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, இங்கே பாரு டாக்டர், நான் இப்படி உட்காந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க சாயந்தரம் வரைக்கும், அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, நேராக வந்து உங்கள் பெரியம்மா இங்கே வந்துடுவாங்க. பெரியம்மாவா? ஆமாம், அவங்க தான் என்னை அனுப்பிச்சாங்க, என்னை போய் கூட்டிகிட்டு வர சொன்னதே அவங்க தான், அவங்களால தான் நான் இங்கே வந்தேன், நீயே சொல்லு, உன் பெரியம்மா பேச்சை கேட்டு நீ வீட்டுக்கு வருவியா இல்லை வரமாட்டியா, இல்லை இப்போ ஃபோன் பண்ணி உன் பெரியம்மாவுக்கு சொல்லிடுவா அப்படின்னு உடனே செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. சிவா, பெரியம்மாவை எதுக்கு இதில் தொல்லை பண்ணுற, இப்போ என்ன நான் வீட்டுக்கு வரணும் அவ்வளோதானே, வந்து தொலைறம்பா அப்படி சொல்லிட்டு, சரி நான் வரேன் ஸ்னேகா அப்படின்னோடனே, என்ன சிவா இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, வேறு வழி இல்லை, என் பெரியம்மா கூப்பிட்ருக்காங்க, என் பெரியம்மா தான் இவ்வளோ அனுப்பிச்சிருக்காங்க, இப்போ நான் போகலன்னா நல்லாவே இருக்காது, என் பெரியம்மா எந்த வந்து நினச்சிப்பாங்கன்னே தெரியாது ஸ்னேகா, சாரி ஸ்னேகா நான் கிளம்புறேன் அப்படி சொல்கிறாரு. உடனே வந்து என்ன சிவா இப்படி பண்ணுற, இவ சொன்னதுக்காக நீ கிளம்பணுமா, அதான் இவ பார்த்துட்டாலே இவ்வளோ அமுச்சு விடு, முதல்ல இங்கேருந்து நீ போவேனா அப்படின்னோடனே, இல்லை ஸ்னேகா நான் போய் தான் ஆகணும், எங்கள் பெரியம்மாவே அமுச்சு விட்ருக்காங்க, என்னன்னு தெரியல, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு வந்து வாப்பா அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. இது நீ வா டாக்டர் போகலாம் அப்படி சொல்லிட்டு கையை விட்டு சிந்து, அதெல்லாம் விட முடியாது, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஸ்னேகாவுக்கு வயிறாக எரியுது, பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சரி இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு, இந்த சிந்து ரொம்ப மோசமானவளாக இருக்காமா, நம்மளெல்லாம் தூக்கி சாப்பிட்றா போல் இருக்கே, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இவகிட்ட கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஸ்னேகாவோட அப்பா சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் வச்சு இவளுக்கு வட்டி திரும்ப நம்ம கொடுக்கணும்ப்பா அப்படின்னு. ஆமாம்மா, இவளுக்கு ஏதாவது ஒன்று உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும், இவளை சும்மாவே விடக்கூடாது, ஆமாப்பா ப்ளீஸ்ப்பா ஏதாவது செய்யுங்கப்பா, நான் பார்த்துக்கிறேம்மா விடுமா